ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஓப்போ ரெனோ 6 5G மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓப்போ ரெனோ 6ல் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ரெனோவில் வந்து ஒரு நியூ பிராண்ட் மொபைல், ஒரு 6 வேரியேஷன்ஸ், டூ கலரில் லான்ச் பண்ணுறாங்க. ஒன்று இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வந்து டார்க் பிளாக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன் ப்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப். இப்போ ஓப்போ ரெனோவில் வந்து இப்போ வரைக்கும் எல்லாமே ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். ஆனால் வந்து அவங்களோட ப்ராசஸர்லேயும் கேமரா குவாலிட்டிலையும் அதோட டிசைன்லேயும் மட்டும்தான் வந்து அவங்க சேஞ்சஸ் கொடுக்குறாங்க. இதில் இந்த மொபைல் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதேமாதிரி இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு கேபிளும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் இந்த மொபைலில் வந்து முக்கியமான விஷயம், நம்ம ஓப்போவில் எப்பயுமே கொடுக்குறது பார்த்திங்கன்னா அந்த மொபைலோட பார்த்திங்கன்னா வந்து ஒரு சார்ஜர் ஹெட்ஃபோன் கொடுக்குறாங்க. ஹெட்ஃபோன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஓப்போ ரெனோ 6ல் ரெனோன்னு கிடையாது, ஓப்போ மொபைல் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த 3மே கொடுப்பாங்க. அதேமாதிரி ஃபோட்டோவோட சாம்பிள்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அவங்க யூஸ் பண்ணுற ப்ராசஸர் பார்த்திங்கன்னா மீடியாடெக் யூஸ் பண்ணுறாங்க. மீடியாடெக் 5G 900 அப்படின்ற ஒரு ப்ராசஸர், ரொம்ப ஸ்பீடாக இருக்கிற ப்ராசஸர். அதே மாதிரி கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. கேமிங் மொபைல் அப்படின்ற போது உங்களுக்கு வந்து கேமிங் ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்பீடாகவே இருக்கும், ஸ்லோவாகவே இருக்காது. அதே மாதிரி அவங்க கொடுக்குற கேமரா பார்த்திங்கன்னா 61 மெகா பிக்சல் A1 கேமரா கொடுக்குறாங்க. இப்போ ரெனோ 6 5G அப்படின்றது போர்ட்ரேட் கேமராவில் வந்து டிஃப்ரெண்ட் ஏதோ கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்லேயே போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம போர்ட்ரேட் கேமராவோட ஃப்ளேம் பேட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரெனோ 6ல் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன டிஃப்ரெண்ட்டான விஷயம் இருக்குது, இது நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், சாம்பிள் ஃபோட்டோஸ் பாருங்கள். ரெனோ 6ல் வீடியோ எடுக்கும்போது எவ்வளோ வந்து உங்களுக்கு ஹை குவாலிட்டியில் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் சாம்பிள் ஃபோட்டோ பாருங்கள். இது வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் வச்சு நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ குவாலிட்டியாக வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்துடும். ஃபோட்டோ குவாலிட்டியில் அவங்க வந்து எந்த ஒரு லெஸ்ஸும் பண்ணல, ஃபோட்டோ குவாலிட்டி அதிகமே பண்ணியிருக்காங்க. அதேமாரி நம்மளோட மீடியாடெக் ப்ராசஸர் டைமென்சிட்டி 900 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் 8GB ரேமில் ரன் ஆகிட்டுருக்கு. திருப்பி சொல்கிறேன், மீடியாடெக் டைமென்சிட்டி 900 5G. இது வந்து நல்ல ஒரு ப்ராசஸர். உங்களுக்கு வந்து கேமிங்காக இருந்தாலும் எவ்வளோ ஹார்டாக நீங்கள் யூஸ் பண்ணாலுமே ப்ராசஸரில் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்லோவும் இருக்காது. அதேமாதிரி 8GB ரேம் கொடுத்துக்கிறாங்க. 8GB ரேமில் உங்களுக்கு வந்து பக்காவாக ரன் ஆகிட்டுருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். உங்களுக்கு வந்து 50 மினிட்ஸில் வந்து 55%, 90 மினிட்ஸில் வந்து 100% உங்களுக்கு சார்ஜ் கொடுத்துரும். ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு வேணும், ஓப்போவில் வேணும். அதே மாதிரி எனக்கு ஓப்போ பிராண்டு தான் வேணும். அதே மாதிரி ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மொபைலில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப ஸ்பீடாகவே இருந்துடும். உங்களுக்கு வந்து அந்த பிராண்டில் வேணும் ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி கரெக்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் கரெக்டாக இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங்னால் உங்களுக்கு நினைக்கிற மாதிரி இப்போ ரீசெண்டாக 40 வாட் 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்தாலுமே அதிகபட்சம் 35 மினிட்ஸ் to 40 மினிட்ஸில் ஏறும். அதே மாதிரி இந்த மொபைல் பேசவும் கிடையாது, 60 to 70 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆயிரும். அதே மாதிரி இந்த மொபைலோட வந்து கலரிஷ் பார்த்திங்கன்னா அதான் ஓஷன் ப்ளூ அந்த கலர் கொடுத்துருக்காங்க. அந்த கலர் வைஸ் மொபைல் ஓகே தான். பிளாக்குக்கு பதிலாக நீங்கள் இந்த கலர் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி எல்லாமே வந்து கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. மெட்டல் ஃபினிஷ் கிடையாது, எல்லாமே கிளாஸ் ஃபினிஷ். அதனால் வந்து உங்களுக்கு கையில் ஹோல்டு பண்ணும்போது கூட மொபைல் வந்து அவ்வளோ ஸ்கின்னியாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஹோல்டு பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் டெப்த்து மட்டும் ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்கன்றது என்னோடய கொஷின். டெப்த்து ரொம்ப பெருசாகவே இருக்குது. அதுதான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். டெப்த்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருந்தா இதோட அழகாக இருந்திருக்குமே அப்படின்றத என்னோட ஒரு தனிப்பட்ட விஷயம். அதே மாதிரி மெயின் கேமரா 61 மெகா பிக்சல், அல்ட்ரா வைடு வந்து 12 மெகா பிக்சல், டெப்த் வந்து 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து 40 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஒன் லைட் ப்ளஸ் நைட்டு வியூக்கு ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மொபைலில் இந்த நைட் ஷூட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மெயின் கேமராலே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு நைட்டு வியூ பண்ணும்போது கூட நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த மொபைலில் வந்து 9 நானோமீட்டர் அப்படின்ற ஒரு ப்ராசஸர் ரன் ஆகுது. அதில் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பிக்சல் உடையிறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதே நீங்கள் வந்து வைடாகவும் எடுக்கலாம், வந்து அல்ட்ரா வைடாகவும் எடுக்கலாம். அல்ட்ரா வைட் ஃபோட்டோ
ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும், அல்ட்ரா வீடியோ எடுக்கணும், நார்மல் மோட்லேயும் உங்களுக்கு வந்து குவாலிட்டி நல்லா இருக்கணும்னா இந்த மொபைல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மொபைல் நல்லாவே இருக்கும், கொஞ்சம் ஃபேன்சியாகவும் இருக்குது. ஓப்போ பிராண்டில் ரெனோவில் 6 ப்ரோவில் 5G மொபைல் உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5 to நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்குள்ளேயே நம்ம இந்தியாவில் வந்து 5G லான்ச் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து இப்போக்கி நீங்கள் 5G வாங்கிக்கிறது உங்களுக்கு நல்லது தான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னாலும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.